அடுத்து நாங்க வந்து அங்கிருந்து ஒரு 3.5 ஹவர்ஸ் அடுத்த நாள் டிராவல் பண்ணி அடுத்த டெஸ்டினேஷன் போனோம். லா ஃபார்ச்சுனா போனோம். லா ஃபார்ச்சுனா வந்து சிட்டிய கம்பேர் பண்ணும்போது லா ஃபார்ச்சுனா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. லா ஃபார்ச்சுனால வந்து ஃபுல்லா மழை. நடிகதா வருதானே செவ்வாழை தெரியுது செவ்வாழை. நம்ம எப்படி நம்ம நாட்டில் வந்து எப்படி ஒரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு ஒரு மாதிரி வெதர் பார்ப்போம். இப்போ கேரளாலாம் போனோம்னா நல்லா மழை பெய்யும், ஒரு நல்ல கிளைமேட் இருக்கும். அதே மாதிரி பெங்களூரில் கொஞ்சம் கூலான கிளைமேட் இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய ஒரு 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 வாரத்திலேயே நிறைய விதவிதமான கிளைமேட் வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஏன்னா வந்து லா ஃபார்ச்சுனாவில் வந்து நல்ல மழை வந்து எப்போ வரும் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு 10 நிமிஷம் நல்லா அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு போகுது. 10 நிமிஷம் அப்படியே கிளியரா இருக்கு. மறுபடியும் 10 நிமிஷம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா செம்ம மழை பெய்யுது. அதுக்கப்புறம் கிளியரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. மோஸ்ட்லி இது வந்து பார்த்தோம்னா ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு மழை எப்போ வரும்னே சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமான மழை இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் பிளேஸ் பார்த்தோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப காமாக, எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக க்ரீன் அண்ட் எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட மரம். ட்ராபிக்கல் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்ம நாட்டில் பார்க்கக்கூடிய எல்லா விதமான மரங்களும் நம்ம அந்த ஊர்லேயும் பார்க்க முடிஞ்சது. லைக் மாமரம், எங்கே பார்த்தாலும் மாமரம். செம்பருத்தி செடி, எங்கே பார்த்தாலும் செம்பருத்தி செடி. இன்னொன்றும் வந்து ஒரு பெரிய மரம் அளவுக்கு அவ்வளோ வளர்ந்து கிடக்குது. அதை அழகாக ட்ரிம் பண்ணி அதை டிசைன் பண்ணியும் வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி செம்பருத்தி செடி எங்கே வேணாலும் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி முருங்கை மரம், வேப்ப மரம், அதுக்கப்புறம் வந்து சாத்துக்குடி இருக்கு இல்லையா, சாத்துக்குடி மரம். அந்த மாதிரி நிறைய நம்மளுடைய மரங்களை வந்துட்டு அங்கே பார்க்க முடிஞ்சது. ட்ராபிக்கல் கண்ட்ரி ப்ளஸ் அந்த ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் எப்பயுமே வந்துட்டு அந்த இடம் கூலிங்காகவே இருக்கு. ஸோ லா ஃபார்ச்சுனா ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் அங்கே ஒரு வுட் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருந்தோம். செம்ம சூப்பராக இருந்தது வுட் ஹவுஸ். அதை சுற்றி வந்துட்டு ஃபுல்லாக காடு, அதுக்கு நடுவில் வந்து அழகாக அந்த ஒரு வுட் ஹவுஸ் வீடு அவ்வளோ அழகாக, ஒரு சின்ன வீடு தான் அது. அங்கேயே கிச்சன், பெட்ரூம் எல்லாமே இருக்குது. என்ன ஒரே ப்ராப்ளம்னா பாத்ரூம் அண்ட் டாய்லெட்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்குது. ஒரு எமர்ஜென்சிக்கு ஐயோ காப்பாற்றுங்க அப்படின்னு கத்தினா கூட யாரும் வரமாட்டாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு ஃபுல்லாக காடு, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வேறு வீடு கிடையாது. புது நாடு, புது ஊர், புது இடம், ஸ்டே பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா. பட் அந்த குவைட்டான பிளேஸில் நம்மளை சுற்றி ஃபுல்லாக வந்துட்டு அந்த பறவைகள், கிளி, குருவி இதெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கிறது, அதை கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அன்னைக்கு நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். வீட்டை சுற்றி ஃபுல்லாக காடு இருக்கிறதுனால நம்ம எவ்வளோதான் சேஃபாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பூச்சியெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் தவக்கலெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுமாரி கம்பளி பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு வந்து பாத்ரூமுக்கு போகணும் அப்படின்னா கதவை திறந்து ஃபுல் இருட்டு. அந்த இருட்டில் வந்துட்டு வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு திகிலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த வீட்டில் ஸ்டே பண்ணது. அப்புறம் அன்னைக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு ட்ராவல் பண்ணி பக்கத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருந்தது. அங்கே வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஜம்ப் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். உடனே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் வந்துட்டு காருக்கு ஓடி வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி மழைன்ட்டு மழையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். Slot photo. It's like a leaf, so you won't even see that there is a slot.